ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு கிரிக்கெட் இல்லை. ஃபுல்லாக வெள்ளம் வந்து மூழ்கிட்டுது நம்மளோட கிரவுண்ட். வாங்க கிரவுண்டை சும்மா ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். அப்படியே விஜய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நிலைமையில் இருக்குண்டு. வாங்க ஒருக்கா வெள்ளத்தை பார்த்து கொண்டு வருவோம். எனக்கு என்னவோ மெல்ல மெல்ல இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி எல்லா இடத்தையும் தானே எடுத்துக்கொள்ளுது போல இருக்குது. என்ன வெள்ளமடாப்பா இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு கிரிக்கெட் இல்லை. இந்த கொக்கு மலைமையாக மயில் நிற்கிறது, 3 மைல் மயிலாக காணையில் இவங்க தண்ணியை. அப்படியே வாங்க அப்படியே பிச் அடிக்க போவோம். கிரிக்கெட் பிச் வாங்க. அப்படியே மெல்ல மெல்ல வாங்க. கொக்கு அந்த கூலக்கிரான் நிற்குதாங்க. கொக்கு பிச்சில் ஆட்காட்டி குருவி நிற்கிது. பிச்சு காலையும் தண்ணி ஓடுது. கம்புள்ள கிரவுண்ட் மாதிரி நீ மூடினா தான் சரி. அங்கே மெல்ல மெல்ல நகரினம் சின்ன சின்ன குருவியெல்லாம் நிற்கிது. சரியா கொஞ்ச நாள் விளையாடலாம்ஜா. அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான். இது கொஞ்சம் புட்டியான இடம். பிச்சும் ஃபுல்லாக தண்ணி. பிச்சு காலை தண்ணி ஓடுது. பிச்சுன்னு திருப்பி போகணும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் இல்லை அதுக்கு கூட கிரிக்கெட் விளையாடலாம். அது ஆஹா அற்புதமான மலை. யாழ்ப்பாணம் வெள்ளத்தில் மூழ்குதோ தெரியா. எல்லாம் தண்ணி. இதான் பந்து போடுற பாதை. பந்து போடுற பாதையை பாருங்க. சதக்கு புதக்கன்னு தண்ணி காமிச்சா பிச்சு காலை தண்ணி ஓடிக்கிறது. எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. அங்கே இருந்து வருது. அதே மாதிரிக்கா போய் பார்ப்போம். ஆஹா பிச்சு சட்டப்படி. பிச்சில் கால் வைக்கக்கூடாது. செருப்பை கலட்டுவோம் போகிறோங்க. வாரன் செருப்பை கலட்டிட்டு ஏனுங்க தண்ணி ஓடிக்கிறது. இதுதான் ஓடை. தண்ணி ஓடியாரதே இதை பிச்சில். இதுதான் எங்கட கிரிக்கெட் பிச். 6 மாத காலத்துக்கு பிறகு தான் நீ என்னென்றாலும் சொல்லலாம்ன்ற மாதிரி கிடக்கு. தான் சின்ன சின்ன குருவி, ஆள்காட்டி குருவி எல்லாம் இந்த பிச்சில் பாசியும் பிடிச்சிட்டு. ஆனால் பிச்சுக்கு எல்லாம் தான் கிடக்கு. சதுப்பு நிலை மாதிரி புதிய இலைஞ்சு பாருங்க. எல்லாம் தான் கிடக்கு பிச்சு. ஆனால் மேலால் தண்ணி ஓடுது. இங்கேயும் தண்ணி அங்கே இருந்து வருது. அங்கே மேல் புட்டியிலேருந்து தண்ணி வருது. இங்கே இருந்து வருதுக்கா. ஆஹா கிட்ட போயிருக்கா பார்ப்போம். ஆஹா அற்புதமாக கிடக்கு. எப்படி சட்டப்படி வருதா? பார்க்கவே ஆசையாக கிடக்கு. ஆனால் இன்னெல்லாம் கிரவுண்டுக்கு வருது. செருப்பும் போடையில் அந்த பக்கத்தில் சுற்றி வருவோம். பா அவங்க அந்த வீட்டுக்கு இருந்து வருது. இங்கே புட்டிலையும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அடுத்த கட்ட மழை வேற போகுது உலகு. ஆஹா சட்டப்படி சத்தம் அப்படி இப்படி எதுக்கால வந்து சரியா பார்த்தே. இப்படியே வந்து பிச்சுக்களால் வந்து அப்படியே போகுது. இப்படியே வந்து இங்கேயும் தண்ணி.
யாராவது நம்ம கிரிக்கெட் விளையாடுற போட்டியில் பார்த்துருந்தா தயவு செய்து ஒரு மாதத்துக்கு கிரவுண்ட் பக்கம் வராதிங்கோ, விளையாடலாது கேட்டாப்படி. இதால் ஓடி அப்படியே ஓடி அங்கே ஓடுது. சரியா?